ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கட்டாயம் கற்க வேண்டிய, நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ரொம்ப காமனான 10 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கற்றுக்க போகிறோம். பட் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிற முதல் ஃப்ரேசல் வேர்ப் என்னது அப்படின்னா, கெட் ஆன் வித் சம் ஒன், கெட் ஆன் வித் சம் ஒன், ஆர் கெட் அலாங் வித் சம் ஒன், கெட் அலாங் வித் சம் ஒன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒருவருடன் நன்றாக பழகுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் என்னதுன்னா பழகுதல், மற்றவர்களுடன் பழகுதல் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவள் எல்லோரிடமும் நன்றாக பழகுகிறாள் அப்படின்னு சொல்லுவோம். அவள் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் ஷி கெட்ஸ் அலாங் வித் எவ்ரி ஒன், ஷி கெட்ஸ் அலாங் வித் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம். அவள் எங்களுடன் பழகுவதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அவள்லாம் எங்கள் கூட பழகுறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஷி டசன்ட் கெட் ஆன் வித் அஸ், ஷி டசன்ட் கெட் ஆன் வித் அஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, கம் அக்ராஸ் சம்படி ஆர் கம் அக்ராஸ் சம்திங். இட் மீன்ஸ் டு ஃபைண்ட் சம் ஒன் ஆர் சம்திங் பை சான்ஸ். அதாவது ஒருவரை எதேர்ச்சியாக சந்தித்தல், ஒன்றை எதேர்ச்சியாக பார்த்தல். அதாவது திட்டமிட்டு கிடையாது, ஒருவரை எதேர்ச்சியாக சந்தித்தல், ஒன்றை எதேர்ச்சியாக பார்த்தல் அப்படின்ற மீனிங். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் நேற்று அவரை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அவரை எதிர்பாராத விதமாக அவரை நேற்று சந்தித்தேன் அப்படின்றது இங்கிலீஷில் ஐ கேம் அக்ராஸ் ஹிம் எஸ்டர்டே, ஐ கேம் அக்ராஸ் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். இந்த பழைய புகைப்படங்களை நான் சமீபத்தில் எதேர்ச்சியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ ரீசன்ட்லி கேம் அக்ராஸ் தீஸ் ஓல்டு ஃபோட்டோஸ், ஐ ரீசன்ட்லி கேம் அக்ராஸ் தீஸ் ஓல்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3, புட் சம்திங் ஆஃப். புட் சம்திங் ஆஃப் மீன்ஸ் டு போஸ்ட்போன் சம்திங். அதாவது ஒரு நிகழ்ச்சியை தள்ளி வைத்தல் அல்லது ஒத்தி வைத்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, மழை காரணமாக ஆட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் த மேட்ச் ஹேஸ் பீன் புட் ஆஃப் டியூ டு ரெயின், த மேட்ச் ஹேஸ் பீன் புட் ஆஃப் டியூ டு ரெயின் அப்படின்னு சொல்லலாம். மீட்டிங் ஒரு வாரம் தள்ளி போடப்பட்டுள்ளது. அதாவது மீட்டிங், இப்போ வைக்க வேண்டிய மீட்டிங் வந்து ஒரு வாரம் தள்ளி போடப்பட்டுள்ளது அப்படின்றது இங்கிலீஷில் த மீட்டிங் ஹேஸ் பீன் புட் ஆஃப் ஃபார் அ வீக், த மீட்டிங் ஹேஸ் பீன் புட் ஆஃப் ஃபார் அ வீக் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4, கால் ஆஃப் சம்திங். கால் ஆஃப் சம்திங் மீன்ஸ் டு கேன்சல் ஆர் அபேண்டன் அன் இவெண்ட். ரத்து செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ புட் சம்திங் ஆஃப் அப்படின்னா ஒன்றை ஒத்தி வைத்தல், தள்ளி வைத்தல் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. கால் சம்திங் ஆஃப் அப்படின்னா ஒன்றை ரத்து செய்தல், அதாவது கேன்சல் பண்ணுறது அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, மழையின் காரணமாக ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்றது இங்கிலீஷில் த மேட்ச் வாஸ் கால்ட் ஆஃப் டியூ டு ரெயின், த மேட்ச் வாஸ் கால்ட் ஆஃப் டியூ டு ரெயின் அப்படின்னு சொல்லலாம். மழை காரணமாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது அப்படின்றத த ப்ரோக்ராம் வாஸ் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் ரெயின், த ப்ரோக்ராம் வாஸ் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5, put up with someone. Put up with someone means to tolerate or accept someone who behaves unpleasantly or annoys without complaining. அதாவது ஒருவரை சகித்து கொள்ளுதல், ஒருவருடன் பல்லை கடித்து கொண்டு இருத்தல், ஒருவருடன் தாக்கு பிடித்து கொண்டு இருத்தல் அப்படின்றது தான் மீனிங். அதாவது நமக்கு ஒரு நபரை வந்து பிடிக்கலன்னா கூட அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பல்லை கடிச்சிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்படி அவர்கிட்ட தாக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி அவரிடம் தாக்கு பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை நம்ம இங்கிலீஷில் ஹவு டு யூ புட் அப் வித் ஹிம், ஹவு டு யூ புட் அப் வித் ஹிம் அப்படின்னு கேட்கலாம். இன்னும் ஒரு வாரத்திற்கு நான் அவளுடன் பல்லை கடித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு வேறு வழியில் நான் அவகிட்ட பல்லை கடிச்சிக்கிட்டு இருக்கணும், அவளை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு புட் அப் வித் ஹர் ஃபார் அனதர் வீக், ஐ ஹாவ் டு புட் அப் வித் ஹர் ஃபார் அனதர் வீக் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 6, புட் அப் வித் சம்திங்.
புட் அப் வித் சம்திங் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேசல் வேர்பு கற்றுக்கிட்டோம் இல்லையா? புட் அப் வித் சம் ஒன் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். யாரோ ஒரு நபரை வந்து பிடிக்காமல் இருக்குது, இருந்தாலும் அவர் கூட நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஓகே, நமக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு அல்லது சிச்சுவேஷன் பிடிக்காமல் இருக்குது, சூழ்நிலை பிடிக்காமல் இருக்குது, அதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் புட் அப் வித் சம்திங். ஸோ புட் அப் வித் சம்திங் மீன்ஸ் டு டாலரேட் or accept an unpleasant or annoying situation or experience without complaining. அதாவது ஒன்றை பொறுத்து கொள்ளுதல், ஒன்றை சகித்து கொள்ளுதல், ஒன்றை தாக்கு பிடித்து கொண்டிருத்தல் அல்லது ஒன்றுடன் பல்லை கடித்து கொண்டிருத்தல். அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு சிச்சுவேஷனை சகிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சகிச்சுக்கிட்டு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, என்னால் இனியும் இதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவோம். என்னால் இனியும் இதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்றத ஐ கான்ட் புட் அப் வித் இட் எனிமோ, ஐ கான்ட் புட் அப் வித் இட் எனிமோ அப்படின்னு சொல்லலாம். என்னால் இனிமேலும் இந்த சத்தத்தை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ கான்ட் புட் அப் வித் த நாய்ஸ் எனி லாங்கர், ஐ கான்ட் புட் அப் வித் த நாய்ஸ் எனி லாங்கர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 7, bring someone up. Bring someone up means to care for a child until they are an adult, often giving them particular beliefs. அதாவது ஒருவரை வளர்த்தல், பண்புகளோடு வளர்த்தல், ஏதோ ஒரு பண்புகளோட வளர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், அவனுடைய பெற்றோர்கள் அவனை நன்றாக வளர்த்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவனுடைய பெற்றோர்கள் அவனை வந்து நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் his parents have brought him up well, his parents have brought him up well அப்படின்னு சொல்லலாம். நான் திருச்சியில் தான் பிறந்து வளர்ந்தேன், நான் திருச்சியில் தான் பிறந்து வளர்ந்தேன், நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன், நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ நான் திருச்சியில் தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்றது ஐ வாஸ் born and brought up in Trichy, ஐ வாஸ் born and brought up in Trichy அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 8, grow up. grow up. grow up means to gradually become an adult. அதாவது பெரியவராக வளர்தல். bring someone up means அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது ஒருவரை வளர்த்தல், ஓகே, மற்றவர்களை வளர்த்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. grow upனா நாம் வளர்தல், நாம் வளர்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நான் சென்னையில் வளர்ந்தேன் அப்படின்றது ஐ grew up in சென்னை, ஐ grew up in சென்னை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பெரியவராகும்போது என்னவாக விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் வாட் டு யூ வாண்ட் டு டூ வென் யூ க்ரோ அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் டு யூ வாண்ட் டு டூனா நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க, வென் யூ க்ரோ அப் அப்படின்னா நீங்கள் பெரியவர் ஆகும்போது. இந்த இடத்துல வென் அப்படின்னா போதுன்னு அர்த்தம். அப்போ வாட் டு யூ வாண்ட் டு டூ வென் யூ க்ரோ அப் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 9, கோ ஆஃப். கோ ஆஃப் மீன்ஸ் டு எக்ஸ்ப்ளோட். எக்ஸ்ப்ளோட் அப்படின்னாவே வெடித்தல். அப்போ கோ ஆஃப் அப்படின்னா வெடித்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, பாம் வெடித்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாம் அப்படின்றது எப்படி சொல்லுவோம், த பாம். வெடித்தது அப்படின்றது வெடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் கோ ஆஃப், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது, ஸோ கோ அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். அப்போ பாம் வெடித்தது அப்படின்றத த பாம் வெண்ட் ஆஃப், த பாம் வெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். வெடி வெடித்தது அப்படின்றத த கிராக்கர் வெண்ட் ஆஃப், த கிராக்கர் வெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் த லாஸ்ட் ஒன், புட் அவுட். புட் அவுட். புட் அவுட் மீன்ஸ் டு எக்ஸ்டிங்விஷ். எக்ஸ்டிங்விஷ் அப்படின்னாவே தீ போன்றவற்றை அணைத்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. அப்போ புட் அவுட் என்ற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் என்னது, தீ போன்றவற்றை அணைத்தல். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நெருப்பை அணை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் புட் அவுட் த ஃபயர், புட் அவுட் த ஃபயர் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல டேர்ன் ஆஃப் த ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தட்ஸ் ராங். ஓகே, புட் அவுட் த ஃபயர். மெழுகுவத்தியை அணை, அதை நம்ம இங்கிலீஷில் புட் அவுட் த கேண்டில், புட் அவுட் த கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல புட் அவுட் த கேண்டில் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர புட் ஆஃப் த கேண்டில் அப்படின்னு சொல்லக்கூடாது. புட் ஆஃப் டசன்ட் மீன் டு எக்ஸ்டிங்விஷ். ஸோ புட் அவுட் அப்படின்னா தான் எக்ஸ்டிங்விஷ்ன்ற மீனிங் இருக்குது. அப்போ அதனால் மெழுகுவத்தியை அணை அப்படின்னா புட் ஆஃப் த கேண்டில் சொல்லக்கூடாது, மாறாக புட் அவுட் த கேண்டில் அப்படின்னு தான் சொல்லணும்.
தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.